அன்பு நிறைந்த இருபால் மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உங்கள் தமிழாசிரியர். இயல் 6. ஆசிரியர் தொல்காப்பியர். மெய்பாட்டியல் பாடப்பகுதியை இன்றைய பாடப்பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். நூல்வெளி கருத்திற்கு செல்வோம். நம் பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளதிகாரம் மெய்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் என்பதை அறிவோம். அது பழந்தமிழரின் நாகரிகத்தின் செம்மையினை தெள்ளத் தெளிய விளக்கும் ஒப்பற்ற பெருநூலாகும். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதை இயலின் நுட்பங்களையும் பேசுகிறது. தொல்காப்பிய பொருளதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து எம்புகிறது. நூற்குறிப்பு: தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் மெய்பாட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியம் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் தொன்மை கூட்டல் காப்பியம், மிகவும் பழமையான காப்பிய நூல் என்பதால் தொல்காப்பியம் என அழைக்கப்படுகிறது. தொல்காப்பியம் 3 பகுப்புகளை கொண்டது: எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் வீதம் 27 இயல்களை கொண்டது தொல்காப்பியம். தொல்காப்பியம் 1602 நூற்பாக்களால் ஆனது. இந்நூல் இயற்றப்பட்ட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. பழந்தமிழரின் நாகரீக செம்மையினை தெள்ளத் தெளிய விளக்கும் ஒப்பற்ற பெருநூலாகும். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதை இயலின் நுட்பங்களையும் பேசுகிறது. கவிதைகளுக்கான பொருண்மை உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து எம்புகிறது. தொல்காப்பிய முழுமைக்கும் இளம்பூரணார் உரை எழுதியுள்ளார். தொல்காப்பியம் நூற்குறிப்பு. தொல்காப்பியர் ஆசிரியர் குறிப்பு. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியரை தமிழ் சான்றோர் ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியன் என்று போற்றுகின்றனர். தொல்காப்பியர் வடமொழியை நன்கு கற்றுணர்ந்தவர். அகத்தியரின் முதல் மாணவராகவும் திகழ்ந்தவர். உலகில் எம்மொழியிலும் இல்லாத மக்களின் வாழ்வியல் இலக்கணம் கூறும் பொருளதிகாரத்தை படைத்தவர் தொல்காப்பியர். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க நுழையும் முன் கருத்திற்கு செல்வோம். இலக்கியத்தை படிக்குந்தோறும் அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை என்னும் மெய்பாடு. சொல் கேட்போருக்கு பொருள் கண்கூடாதால் என்பது தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் கவி கண்காட்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். தொல்காப்பிய உரையாசிரியர் இன்னொருவர் பேராசிரியர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சொல் கேட்டாருக்கு பொருள் கண் கூடாதல். அப்ப இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கருத்து, அந்த சொல்லின் வழியாக பொருள், அந்த பொருள் ஆனது கண் வெளிப்படுத்தும். அதுதான் கண்கூடாதல், கவி கண்காட்டும் அப்படிங்கிறத சொல்ல வராது. இலக்கியத்தில் சொல்லின் வழியாக அந்த பொருளை கண் காட்டும், அந்த கவிதையின் பொருளை
உணர்வு கண் காட்டும் என்று குறிப்பிடுகிறார். நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்பாடுகள், நாடகத்தில் நடிப்பவர்கள் தோன்றக்கூடிய மெய்பாடுகள் உணர்வு, நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், வீரம், வெகுளி, உவகை அப்படின்னு சொல்லி இந்த உணர்வுகளை பார்ப்பவர்களுக்கும் கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவதே மெய்பாடு. இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்தே மெய்பாடு மிக சிறந்த அழகியல் கோட்பாடு. இலக்கியத்தை இன்னொரு டைம் பதிவு செய்கிறேன். இலக்கியத்தை படிக்கும் தோறே அதன் பொருளை ஆழப்படுத்தும் வகையில் காட்டப்படும் உணர்ச்சி வெளிப்பாடே சுவை. அதுதான் மெய்பாடு. சொல் கேட்டாருக்கு பொருள் கண்கூடார், கவி கண்காட்டும் என்று பேராசிரியர் குறிப்பிடுகிறார். நாடகத்தில் நடிப்பவரிடத்தில் தோன்றும் மெய்பாடுகள் காண்பவரிடத்திலும் உணர்வுகளை தோற்றுவிக்கும். இலக்கியத்தின் வடிவமும் பொருளும் சார்ந்தே மெய்பாடு மிக சிறந்த அழகியல் கோட்பாடு. தொல்காப்பிய நூற்பா என் வகை மெய்பாடு நூற்பா. என் வகை 8 வகையான மெய்பாடுகள்: நகை, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. இந்த 8ம் மெய்பாடு. 8 வகையான சுவைகளை தான் மெய்பாடு அப்படின்னு சொல்றாங்க. நகை சிரிப்பு சுவை, அழுகை கண்ணிலிருந்து தண்ணி வருவது, இளிவரல் சிறுமைப்படுத்துவது, மறுக்கை வியப்பு, அச்சம் பயம், பெருமிதம் பெருமை, வெகுளி சினம் கோபம், உவகை மகிழ்ச்சி. நகை ஃபர்ஸ்ட் சுவை. நகை சிரிப்பு சுவை. எந்த பாடல்? நந்தி கிளம்பத்தில் பாடியிருக்கிறாங்க. புகழ்மிக்க நந்திவர்மனின் புகழை பாணன் ஒருவன் பாடுகிறான். அந்த பாணனின் குரல் இவ்வாறு உள்ளதாக: தலைவி எள்ளி நகையாடுகிறாள். பாணனின் குரலை தலைவி எள்ளி நகையாடுகின்றாள். சிரிப்பு சுவை, உன் குரல் இப்படி உள்ளது என்று தலைவி எள்ளி நகையாடுகிறாள். இந்த பாடலுக்கு பொருள்: ஈட்டு புகழ் நந்தி பாணனி எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடிவளவும் காட்டிலலும் பேயென்றாள் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாயென்றார், நீ என்றேன் நான். ஈட்டு புகழ் நந்தி பாணனி, பெரும் புகழை உடைய நந்தி மன்னனின் புகழை பாடக்கூடிய பாணனே, எங்கள் வீட்டின் முன் இருந்து விடுகின்ற அளவு பாடலை பாடினாய். அப்பாடலின் ஒளியை கேட்ட என் தாய் காட்டிலலும் பேய் என்றாள். மற்றும் அங்கிருந்தவர்களோ நரி ஊளையிட்டது என்றனர். தோழி நாய் குரைத்தது என்றாள். நான் மட்டும் உன் குரலை அறிந்து நீதான் பாடுகிறாய் என்றேன் என்று கூறி பாணனின் குரலை நகையாடுகின்றாள், எள்ளி நகையாடுகின்றாள் தலைவி. அப்போ இந்த பாடல்ல ஆசிரியர் என்ன சுவையை கையாண்டுள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நகைச்சுவை சிரிப்பு சுவையை கையாண்டுள்ளார். புகழ்மிக்க நந்திவர்மனின் புகழை பாணன் பாடுகிறான், வீட்டின் முன்னிருந்து பாடுகிறான், விடுகின்ற அளவு பாடுகின்றான். அவன் பாடலின் குரல் தலைவியின் தாய் காட்டில் அடும் பேய் என்றார். மற்றும் சிலர் நரி ஊளையிட்டது என்றனர். தோழியோ நாய் குரைத்தது என்றனர்.
தலைவி, நான் தான் உன் குரலை அறிந்து நீதான் பாடுகிறாய் என்று கூறினேன் என்று பாணனின் பாட்டை தலைவி எள்ளி நகையாடுகின்றார். அப்போ இந்த பாடலில் ஆசிரியர் நகைச்சுவையை கையாண்டுள்ளார், சிரிப்புச்சுவையை கையாண்டுள்ளார். அழுகை சுவை. பாடல் புறநானூறு. தலைவன் காட்டில் புலியுடன் போராடி இறந்து விடுகிறான். தலைவனின் உடலை பார்த்து தலைவி துயரில் அழுது கூறியது. அழுகை சுவை. தலைவியின் அழுகை. ஆசிரியர் அழுகை சுவையை கையாண்டுள்ளார். பாடல். ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே, அனைத்தனன் கொளினே அகன்மார்பு எடுக்க வல்லேன், என்போல் பெருவிதிர்ப்பு உருக நின்னை இன்னாது உற்ற அரணில் கூற்றே. ஐயோ எனின் யான் புலி அஞ்சுவலே, காட்டில் புலியுடன் போராடி இறந்துவிட்ட உன்னை பார்த்து ஐயோ என்று நான் அழும்போது இந்த அழுகுரலின் குரலை கேட்டு புலி வந்துவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அனைத்தனன் கொளினே அகன்மார்பு எடுக்க வல்லேன். உன்னை தூக்கி எடுத்துச் செல்லலாம் என்றால் அகன்ற மார்பு கொண்ட உன்னை தூக்கவும் முடியவில்லை. உன்னை கொன்ற அறமில்லாத யமன் என்னை போல் பெரிது நடுக்கமுற்றவனாக வருத்தப்பட வேண்டும், துயரம் கொள்ள வேண்டும் என்று தலைவி வருந்தி கூறுவதாக பாடலை பாடியிருக்கிறார் ஆசிரியர். அப்போ இந்த பாடலில் தலைவியின் அழுகை சுவையை ஆசிரியர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது தலைவன் காட்டில் புலியுடன் போராடி இறந்துவிட்டான், ஐயோ என்னை விட்டு சென்று விட்டாயா என்று ஐயோ என்று சொல்லி அழும்போது என் குரலின் கேட்டு புலி வந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். சத்தம் போட்டு கூட என்னால் அழ முடியவில்லை. அத்தகைய துயரம் கொண்டவளாக நான் இருக்கிறேன். உன்னை தூக்கி எடுத்துச் செல்லலாம் என்றால் அகன்ற மார்பு கொண்ட உன்னை தூக்கவும் என்னால் முடியவில்லை. இப்படி உன்னை கொன்ற அறமில்லாத யமனுக்கு என் போன்ற நடுக்கமுற்றவளாக யமன் துன்பம் அடைய வேண்டும் என்று தலைவி அழுது கொண்டே பாடுவதாக ஆசிரியர் பாடலை பாடியிருக்கிறார். அப்போ இந்த பாடலில் ஆசிரியர் அழுகை சுவையை கையாண்டுள்ளார். வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, அடுத்தது இளிவரல் சிறுமை. பாடல் புறநானூரில் பாடியிருக்கிறாங்க. அதாவது சேரன் கணைக்கால் இரும்பரையும் சோழன் செங்கண்ணானுக்கும் கழுமலம் என்ற இடத்தில் போர் நடைபெறுகிறது. போரில் சோழன் செங்கண்ணான் சேரன் கணைக்கால் இரும்புரையை வென்று சங்கிலி பூட்டி சிறையில் அடைத்து விடுகிறான். சிறையில் காவலாளியிடம் சேரன் கணைக்கால் இரும்புரை தண்ணீர் கேட்கிறான். உரிய நேரத்தில் தண்ணீர் தராமல் காலம் தாழ்த்தி தண்ணீர் தருவதை வருந்தி எனக்கான சரியான மதிப்பு இல்லை என்று உணர்ந்து வருத்தப்பட்டு பாடுவதாக பாடலை பாடியிருக்கிறார். பாடல் தொடர்படு ஞெமிழியின் இடர்படுத்து இரிய கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீத்தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ இவ்வுலகத்தானே அப்படின்னு சொல்லி பாடலை பாடியிருக்கிறார். ஞெமிழி நாய், தொடர்படு நாயை கட்டுவது போல சங்கிலியால் என்னை கட்டி வைத்து துன்பத்தில் ஆழ்த்தி இருக்க.
கேளிர் நட்பு. நட்பு இல்லாத பகைவரின் உதவியால் கிடைக்கும் தண்ணீரை மதுகையின்றி மன வலிமையின்றி வயிற்று பசி தணிக்க தாம் இறந்துண்ணும் அளவை கையேந்தி இறந்துண்ணும் நிலையில் இருக்கின்றேன். இப்படி வாழ்வதற்காகவா இவ்வுலகில் என்னை என் பெற்றோர் பெற்றனர் அப்படின்னு சொல்லி சேரன் கணைக்கால் இரும்பொறை வருந்துவதாக பாடலை பாடியிருக்கிறார். அரசனுக்கான மரியாதையை கிடைக்கவில்லை, இப்படி மானம் கெட்டு நாம் வாழ்வதற்கு இறந்து விடலாம் அப்படின்னு சொல்லி பாடலை பாடியிருக்கிறார். அப்ப இந்த பாடல்ல ஆசிரியர் இளிவரல் சுவையை கையாண்டுள்ளார். இன்னொரு டைம் பாடலுக்கான பொருள் சொல்கிறேன், நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நாயை கட்டுவது போல சங்கிலியால் கட்டி வைத்து என்னை துன்புறுத்தி சிறையில் இட்டனர். அப்படி சிறையில் இட்டவரின் பகைவரின் உதவியினால் வந்த தண்ணீரை மன வலிமையின்றி இறந்து உண்ணும் நிலையில் இருக்கிறேன். இப்படி வாழ்வதற்காகவா இவ்வுலகில் என்னை என் பெற்றோர் பெற்றனர் அப்படின்னு சொல்லி பாடலை பாடியிருக்கிறார். அப்ப இந்த பாடல்ல ஆசிரியர் இளிவரல் சுவையை கையாண்டுள்ளார். மொருட்கை வியப்பு சுவை. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இத்தகைய சுவையை கையாண்டுள்ளார். அதாவது கண்ணகி மதுரையை எரித்துவிட்டு சேரநாட்டில் இருக்கும்போது தேவர்களின் தலைவன் இந்திரன் வானவர்களும் கண்ணகியின் கணவன் கோவலனோடு பறக்கும் விமானத்தில் வந்து கண்ணகியை அப்படியே தூக்கி விண்ணுலகத்திற்கு செல்கின்றனர். இந்த காட்சியை பார்த்த குன்றவர்கள் வியப்பாக அடைந்தனர். அப்ப இந்த பாடல்ல ஆசிரியர் வியப்புச்சுவையை கையாண்டுள்ளார். அதான் பாடல். திருமா பத்தினிக்கு அமரர்க்கு அரசன் தமர்வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநனை காட்டி அவளோடு எம் கண்புலம் காண விண்புலம் போயது இரும்பூது போலும் அப்படின்னு சொல்லி பாடலை பாடியிருக்கிறார் ஆசிரியர். திருமா பத்தினிக்கு உயர்ந்த பத்தினியாகிய கண்ணகியை அமர்க்கு அரசன், அமரர்னா தேவர், தேவர்களுக்கெல்லாம் அரசன் தேவேந்திரன் இந்திரன் தமர் வந்து நெருங்கி வந்து ஈண்டி அவள் காதல் கொழுநனை காட்டி, காதல் கொழுநன் கண்ணகியினுடைய காதல் கணவன் கோவலனை காட்டி அவளோடு எங்கள் கண்கள் பார்க்கும்படியாக மின்னிற்கு சென்ற காட்சியை நாங்கள் கண்டோம் என்று குன்றவர்கள் வியப்பாக சொல்லும்படியாக பாடலை ஆசிரியர் உருவாக்கியுள்ளார். அப்ப இப்பாடலில் ஆசிரியர் மறுக்கை சுவையை வியப்பு சுவையை கையாண்டுள்ளார். அதாவது உயர்ந்த பத்தினியாகிய கண்ணகி சேரநாட்டில் இருக்கும் பொழுது மதுரையை எரித்துவிட்டு துயரமே வடிவமாக சேரநாட்டில் வீற்றிருக்கும் போது தேவர்களின் தலைவன் இந்திரனும் கண்ணகியினுடைய காதல் கணவன் கோவலனும் பறக்கும் விமானத்தில் வந்து கண்ணகியை தூக்கி சென்று விண்ணுலகத்திற்கு சென்றனர். இதை பார்த்த குன்றவர்கள் வியப்படைந்தனர். அப்ப இந்த பாடல்ல ஆசிரியர் மறுக்கை வியப்புச்சுவையை கையாண்டுள்ளார். அச்சம். பாடல் குறிஞ்சிப்பாட்டு. அதாவது மதம் பிடித்த யானையை கண்டு பெண்கள் அச்சப்படுவதாக பாடலை குறிஞ்சிப்பாட்டில் பாடியுள்ளார் ஆசிரியர். மையல் வேளம் மடங்களின் எதிர்தர உய்வு இடம் அறியேம் ஆகி ஒய்யன திருந்துகோள் எல்வளை கெளிப்ப நானு மறந்து விதுப்புற மனத்தேன் விரைந்து அவர் பொருந்தி சூர் உரு மங்கையின் நடுங்க.
மையல் வேளம் மடங்களின் எதிர்தர. அதாவது மதம் பிடித்த யானை மரங்களை முறிக்கின்றன. மதம் பிடித்த யானை மரங்களை முறிக்கின்றன. அந்த மரங்கள் முறிக்கின்ற ஓசை மேகங்கள் இடி இடிப்பதை போன்றிருக்கக்கூடிய ஓசையோடு ஒத்துள்ளது. இப்போ மதம் பிடித்த யானை மேகங்கள் ஒலிப்பது போல மரங்களை ஒடித்து முறிக்கின்றன. அதை பார்த்த பெண்கள் உயிர் பிழைப்பதற்கு வேறு இடம் காண உய்வு இடம் அறியே. உயிர் பிழைப்பதற்கு வேறு இடம் காண இயலாமல் மனம் நடுக்கமடைந்தனர். எல்வளை கழிப்ப வளையல் ஒலிக்க விரைந்து உயிரினும் சிறந்ததாகிய நாணத்தை காக்க மறந்தோ. வேகமாக ஓடிச் சென்று தலைவன் பின் சென்று மயில் போல நடுங்கி நின்றோம். மதம் பிடித்த யானை காட்டில் மரங்களை முறிப்பதை பார்த்து மேகங்கள் ஒலிப்பதை போல மதம் பிடித்த யானை காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை ஒடிக்கின்றன. அதை பார்த்த பெண்கள் உயிர் பிழைப்பதற்கு வேறு இடம் காண இல்லாமல் உயிர் பிழைப்பதற்கு வேறு இடம் காண இயலாமல் மன நடுக்கமடைந்தனர். மதம் பிடித்த யானை மரங்களை ஒடிக்கின்றன. அது மேகம் இடி இடிப்பதை போன்று இருக்கின்றன. உயிர் பிழைப்பதற்கு வேறு இடம் காண இயலாமல் மன நடுக்கமடைந்தனர் பெண்கள். வளையல்கள் ஒலிக்க விரைந்து உயிரினும் சிறந்ததாகிய நாணத்தை மறந்து வெட்கத்தை மறந்து ஐயோ அப்படின்னு சொல்லி வெட்கத்தை மறந்து தலைவனின் பின்னால் போய் தலைவன் பின்னாடி போய் நம்ம நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த நாணம் வெட்கத்தை மறந்து தலைவன் பின்னாடி மயில் போல நடுங்கி ஒடுங்கி நின்றனர் பெண்கள். அப்ப ஆசிரியர் இந்த பாடல்ல பெண்களின் அச்சச்சுவையை வெளிப்படுத்தியுள்ளார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்தது பெருமித சுவை. புறப்பொருள் வெண்பா மாலையில் ஆசிரியர் பாடியுள்ளார் இந்த பாடல்ல பெரு வீரன் ஒருவன் தனியனாய் நின்று பெரும் படையை எதிர்த்து போர் செய்கிறான். அப்ப அவனுடைய ஆற்றல் பெருமிதத்தன்மையை பெருமை கொண்டு பாடலை பாடியுள்ளார். பெருமித சுவையை கையாண்டுள்ளார். உரு சுடர் வாளோடு ஒருகால் விளங்கின் சிறு சுடர் முற்பேர் இருளாம் கண்டாய் எரிசுடர் வேல் தேங்குலாம் பூந்தெரியல் தேர்வேந்தே நின்னோடு பாங்களா மன்னர் படை. பாடல்ல கீழிருந்து மேலே பொருள் பார்க்கலாம். எரிசுடர் வேல் தேங்குலாம் பூந்தெரியல் தேர்வேந்தே, அதாவது ஒளிமிக்க வேலினை உடைய தேங்குலாம் பூந்தெரியல் தேன் நிறைந்த பூமாலையினையும் உடைய தேர் வேந்தனே அரசனே, நின்னோடு உன்னுடன் சேர்ந்து பாங்களா மன்னர் பாங்களா பகையரசனின் அரும்பெரும் படையை உருசுடர் வாளோடு ஒளி வீசும் வாளோடு தடுத்து சிறு சுடர் முற்பேர் இருளாம் கண்டாய், அதாவது சிறிய விளக்கின் முன்னே இருள் விலகி ஓடுவது போல ஓடச் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரும் வீரனின் போர் செய்யக்கூடிய அந்த பெரும் பெரும் திறனை பெருமையை வெளிப்படுத்தியுள்ளார் ஆசிரியர். அதாவது எரிதற்குரிய ஒளிமிக்க வேலினை உடைய தேன் நிறைந்த பூமாலையினை உடைய அரசனே, உன்னோடு பகை அரசனின் பெரும்படையை ஒளி வீசும் வாளோடு தடுத்து சிறு விளக்கின் முன் இருள் ஓடுவதை போல நான் அவனை விரட்டி அடிப்பேன் என்று
பெரும் வீரன் பாடுவதாக ஆசிரியர் பாடியுள்ளார். அப்ப இந்த பாடலில் அந்த வீரனின் பெருமித சுவையை குறிப்பிட்டுள்ளார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்தது வெகுளி சினம். அதாவது தன்னை இளையவன் என்று எண்ணிய பகைவேந்தன் மீது பாண்டிய நெடுஞ்செழியன் சினம் கொண்டு வஞ்சினம் கூறுதல். பாண்டிய நெடுஞ்செழியனை இளையவன் என்று கூறி பகைவேந்தன் மீது பாண்டிய நெடுஞ்செழியன் வஞ்சினம் கூறுதல். இந்த பாடல் புறநானூறுல ஆசிரியர் பாடியுள்ளார். உருதுப்பு அஞ்சாது உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை அருஞ்சமம் சிதையத் தாக்கி முரசுமொடு ஒருங்கு அகப்பட்டே என் ஆயின். உருதுப்பு அஞ்சாது, எனது வலிமையை கண்டு அஞ்சாது, உடல் சினம் செருக்கி சிறு சொல் சொல்லிய சினங்கெழு வேந்தரை, என்னை பற்றி இழிவாக பேசும் சினத்துடன் கூடிய அரசனை அருஞ்சமம் சிதையத்தாக்கி போரில் சிதறி ஓடுமாறு போரிட்டு முரசொடு ஒருங்கு அகப்பட்டே என் ஆயின். அவர்களது முரசுகளை சேர்ந்து கைப்பற்றுபவன் ஆவேன். அதாவது எனது வலிமையை கண்டு அஞ்சாது என்னை பற்றி இழிவாக பேசும் சினத்துடன் கூடிய அரசரை போரில் சிதறி ஓடுமாறு போரிட்டு அவர்களது முரசுகளை ஒருங்கே கைப்பற்றுவேன் என்று ஆசிரியர் பாண்டிய நெடுஞ்செழியனின் வீரச்சுவையை பாடியிருக்கிறார். அப்ப இந்த பாடல்ல பாண்டியனின் வீரச்சுவையை ஆசிரியர் பாடியுள்ளார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, உவகை மகிழ்ச்சி சுவை. மலை மேகத்தை கண்ட மயில் போல நீலவண்ணனாகிய கண்ணனை கண்டு குந்தி மகிழ்ச்சி அடைகிறார். இந்த வில்லி பாரதத்தில் ஆசிரியர் பாடியுள்ளார். மண்டல மதியும் அன்ன மாசரு முகத்தினாலும் திண்டிரன் மறு அகன்றனை சென்றதிற் கொண்டு கண்டு வெண்டிரை மகர வேலை விரிமுனன் முகந்து தோன்றும் கொண்டலை மகிழ்ந்து காணும் குளிர்பசும் தோகை போன்றாள். மண்டல மதியும் அன்ன, மதி நிலவு, மண்டல மதியும் அன்ன முழு நிலவு போன்ற முகத்தை உடைய குந்தி. திண்டிரன் மறு அகன்றனை திறன்மிக்க மருமகன் கண்ணனை சென்று எதிர்கொண்டு, கண்ணனை சென்று எதிர்கொண்டாள் குந்தி. வெண்டிரை மகர வேலை, வெண்டிரை வெள்ள அலைகள் நிறைந்த வேலை கடல், மகர வேலை நீல கடலின் நீரை முகந்து வரும் மேகங்கள், மேகத்தை கண்டு கொண்டலை மகிழ்ந்து காணும் குளிர்ந்த பசுமையான தோகை உடைய மயில்போல் மகிழ்ந்து வரவேற்றாள் குந்தி. இப்ப குந்தி கண்ணனை பார்த்து மகிழ்ச்சி அடைவதை எப்படி ஆசிரியர் விவரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது முழு நிலவு போன்ற முகத்தை உடைய குந்தி திறன்மிக்க கண்ணனை சென்று எதிர்கொண்டாள். வெண்மையான அலைகள் நிறைந்த நீலக்கடலின் நீரை முகந்து வரும் மேகத்தை போன்று குளிர்ந்த பசுமையான தோகையுடைய மயில் போல மகிழ்ந்து வரவேற்றாள். மலை மேகத்தை கண்டு மயில்கள் தோகை விரித்து ஆடுவது போல திறன்மிக்க கண்ணனை கண்ட குந்தி முழு மதியை போன்று முகத்தை உடையவளாக
திறன்மிக்க கண்ணனை சென்று எதிர்கொண்டு வெள்ள அலைகள் நீல நிற கடலின் நீரை வெள்ள அலைகளை கொண்ட நீல நிற கடலின் நீரை முகந்து வரும் மேகத்தை போன்று குளிர்ந்த பசுமையான தோகை உடைய மயில்கள் போல மகிழ்ந்து வரவேற்றார் குந்தி கண்ணனை. அப்ப இந்த பாடல் குந்தி கண்ணனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள் என்பதை ஆசிரியர் ஓகை மகிழ்ச்சி சுவையை ஆசிரியர் கையாண்டுள்ளார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் நம்ம மெய்பாட்டியல் பாடப்பகுதியில் எண்வகை சுவைகள், அதாவது நகை, அழுகை, இளிவரல், மொருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, இந்த எண்வகை சுவைகளை நாம் பார்த்துள்ளோம். நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே. மீண்டும் அடுத்த பாடப்பதிவில் நாம் சந்திக்கலாம். வணக்கம் இருபால் மாணவ செல்வங்களே. நன்றி.